நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக உனது பொற்பாதம் பணிந்திருக்க எமக்கு அளிக்க வேண்டும் தேவா மாமணியே மலப்பாடிகள் மாணிக்கமே அன்னே உன்னை என்று யார் நினைக்கின்றேன் சுந்தர சுந்தமிழ் போற்றும் என்ற நீசன திருப்பதிகளை வணங்கி படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில் முதலாம் ஸ்ரீ கைலாயபதி ஈசனாம் சத்குருடம் அகோரம் ராமதேவம் சத்தியசாரம் அதோமிகமடி செல்லக்கூடிய அருப்புறம் ஜோதிகள் தோன்றியது சுலபக்குமரி கொடுமையிலிருந்து தேவர்களையும் முனிவர்களையும் அதிகாரிகளை காட்ட நவதத்தேன் ஆதி நடுவும் இரும் அறிவமும் உருவப்பும் ஏறவும் வரம்பு போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்கள் கடந்து என்று உமல நீ குமரன் தன்னை என்பால் நினைக நிகழ்க்கின்ற தேவாதி தேவர்களுக்கு என் தந்தை ஈஸ்வர தேவர்கள் இருக்கின்றனர் தேவர்கள் வேண்டுதல்படி தந்தை சிவபெருமானின் திருமுகங்களுக்கு தோன்றிய ஜோதியை வாய் தேவனை ஒடுக்க வாய் தேவனை வகன கொடுக்க இருவரும் மாறி மாறி சென்று ஆகாசங்கள் விட கங்கை வழியாக இமயமலைக்கர் உள்ள சரமப்பூவில் ஆயிரத்துக்கு தாமரை இதழாக உருவான தாமரை பூக்களில் 6 தீக்குறளாக சிதறி 6 குரலாக காட்சியளித்த யாம் அங்கு மாமலிக்கிறார் ஆனதும் ஒருவருமாக தெரிந்திருக்கின்றதார் கந்தன் என்றும் கார்த்திகை மாதம் கார்த்திகை பிள்ளையார் வளர்க்கப்படுவதால் கார்த்திகன் என்றும் பேரளவுடன் வகைதால் முருகன் என்றும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரப்பட்டால் விசாகன் என்றும் இன்னும் பல காரணங்களோடு அந்த சக்தியால் சிக்கல்களை வெற்றி விளைவிட்டு அசுரனை இருக்குறுகளாக்கி ஒரு பாதையை மயிலாகவும் மற்றொரு பாதையை சேவலாகவும் கொண்டு தந்தைக்கு உபதேசம் செய்தார் தகப்பன் சுவாமியை நிறைவேற்று இன்று பக்தர்களின் வரவை நோக்கி இந்த தனிகாசத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதனால் நன்மையாக்க அன்னை பார்வதி தேவியரை வணங்கி அக்காரியங்களை தொடர்வோம். நவகிரக நாயகியே சர்வாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்வாரி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான
கற்பகாம்பிகா மகிழை கற்பகாம்பிகா குணவாத சௌபாக்கிய காமாட்சியே காட்சி காமாட்சியே குங்குமத்து சிரிக்கின்ற கற்பகாம்பிகா மகிழை கற்பகாம்பிகா குணவாத சௌபாக்கிய காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கலைகளெல்லாம் தொண்டருளும் மூகாம்பிகா உள்ளூர் மூகாம்பிகா நவகிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே கருமாரி வினோதமாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நாதமானவர் ஏன் வருகிறார், எதற்காக வருகிறார் என்று தெரிந்திருந்தாலும் தெரியாதது போல் அப்பெரியாரை கண்டு உரையாடி இருப்போம். உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தனது ஞான சிருஷ்டினாலே அறிந்து தர்மத்தை காக்க போராடும் புதுநலவாதியே வருக வந்தாக வரப்பது தமிழர் என்பாக அத்தகைய தமிழ் கடவுளாகி நான் தங்களை வருக என்று வரமாட்டால் கூறிவிட்டால் இந்த கண்களின் மனம் அடைந்து விடாது. என்ன செய்ய முடியும்? அதனால ஒரு சின்ன வரவேற்பு பெரியார் பயணமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்கமாய் நன்னெறி தீர்ப்பது வேதம் நான்கிலும் நீப்பொருளாவது நாதனாலும் நமச்சிவாயம். சரி, அப்படிங்கிற அற்புதமான வழிகளில் என்ன சில நேரங்களில் வெறும் வழியா ஜனவரி பிப்ரவரி அரைய முறையா அந்த மாதிரி இருக்காம எதையுமே முழுதாக செய்வது கடமை இல்லையா? எப்படி உள்ள வரவேற்பு கண்டிப்பாக இனிதான சுரம் ஞான இசை மேதையே
வைப்பே திகத்தும் எடுத்து கருத்தில் கொடுத்து இனிதான 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 சுரஞான இசை வேதகே எனதொன்று முயவான நவயோகியே இனிதான சுரஞான இசை வேதகே நித்தியமுடைப்பட்டு எங்கெல்லாம் சென்று ஏழு கண்டிலிருந்து தாங்கள் வாயார கூற வேண்டும் நான் செவியாக கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்போம். என்ன விளையாட்டு முருகா, தாங்கள் இது சாதாரண மாணவரா ஆசிரியர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க ஞானிதான். இருந்தாலும் நான் கொண்டு வந்த செய்தி என்ன என்று அறிந்தும் அறியாதவர்களோட புரிந்து புரியாதவர்களோட தாங்கள் நாடகம் ஆடுகிறீர்கள். தாங்கள் ஆடுவது நாடகம் தானே. தாங்கள் ஆடுவது இந்த கலாட்டம் உலகமே நாடகம். இப்ப உலகமே நாடகம் அது நாம் அனைவரும் நடிகர்கள். உண்மை உண்மை புரிஞ்ச இடத்துல தங்கள் தரிசனத்துக்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வருகின்ற சமயம் அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன். அந்த கனி உங்களுக்கு உரிமையாக உள்ள கனி. அவரை அறுவை பெருமைகளை சொல்லணும், உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அதற்காகத்தான் ஓடி வந்தேன். கனி கனி காலத்திற்கென்றது கனி. கண்ணால் பார்த்ததோ நாலு மணி ஏற்கனவே கொண்டு வந்தார் ஒரு கனி. கட்டினேன் துணி ஏனென்றால் கனியால் நேரம் உண்டு. அந்த காலகாலமாக இந்த வரைக்கும் தந்தை சிவமான் வைத்தது மாங்கனி. மன்னர்களுக்கு மரியாதை நிறுத்தி வைத்தது ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சிக்கனி. தமிழை வாழாவிற்கு அதிகமான தமிழ் தாக்கி கொடுத்தது நெல்லிக்கனி. உலகத்துறை அமைப்பாட்டில் நான் கொடுத்த கனி நாவற்கனி. தாங்கள் கையிலேங்கி கொண்ட கனியால் கிடைத்தது பழனி என்ற ஒரு படை வீடு. அது ஆனவர்கள் சொல்லக்கூடிய பழனி என்ற படை கிடைத்தது. இது அறியாததற்கு லாபம். தாங்கள் கொண்டு வந்த கனியால் கண்டு வந்த கனியால் எனக்கு என்ன லாபம்? அருமையா சொன்னீங்க. கொண்டு வந்து ஒரு கனி அதனால கிடைக்கிறது பழனி கட்டியும் கோவண துணி. கண்டிப்பாக. அப்ப நீங்க கோவணம் கட்டினாலும் கட்டாட்டி பார்த்தா அழகாக போய் பாவம் முருகன். ஆமா, இப்ப ஆடு வளரணும் அழகு வளரணும் அதுவும் வளரணும்னு ஆயிரத்தி சொல்றேன். அப்படி இருக்கும்போது எப்படி அழகி கட்டினது எனக்கு சரியா வருமா பொருத்தமாகுமா? கண்டிப்பாக இல்லை. அதே கோவணம் தான் செஞ்சு வேற மாற்றி மாற்றி கிறிஸ்டி வருகிறேன். ஞாபகம் சந்தேகம் கண்டையானாலும் கசையை கட்டும்பாங்க. நம்ம என்னன்னா கணக்கிரியன் கந்தன். ஆமா அப்படிதானே. கணக்கிரியன் கந்தன் கண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால இப்ப கண்டு வந்துருக்கேன். ஆனா தாங்கள் கனி என்று வந்தாலே சற்று கலக்கம். யாருக்கு பயமேன்னு சொல்லக்கூடிய தாங்களே கலங்கி போனால் அடியார்கள் என்ன பாருங்க. அதை கொண்டு வந்த கனி கொண்டு வந்த கனியினால கிடைச்சது கோவண துணி. இப்ப என்னன்னா நீ கண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு கடையில் 2 மாங்காய் சொல்லுவாங்க. ஏமாப்பிள்ள இல்ல முருகா, தாயின் தரப்பொருளான உலகம் என்பதை நம்முடைய விநாயகர் பெருமான் அழகா சொல்லி காட்டினார். கண்டிப்பா. அதே போல நீங்க உடனே மயில் மீது உலகத்தை சுற்றி வர போனீங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகத்திற்குரிய ஒவ்வொரு உயிரிலும் நீங்கள் தாய் தகப்பனை பார்த்ததாக கற்றுவோம். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் பூங்கோட்ட மனசை என்ன செஞ்சு ஆற்றுவாங்க? புகை விட்டு ஆற்றணும். புகையை விட்ட திருப்பி முன்னா முடியும். புகை விட்டு ஆற்றணும். புகை விட்டு. ஆமா, பூங்கோட்ட மனம் நல்ல செய்திகள் புகை விட்டு அதை ஆற்றும் பொழுது மனசுக்கு இன்பம் ஏற்படும். அந்த மாதிரி இப்பொழுது கண்டு வந்த கனினா உங்களுக்கு மறந்து போடுற மாதிரி இதமாக உள்ள கனி. கனியின் பெருமை சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை எடுத்து இருக்குல்ல. எத்தனை சுத்தமாக மாங்கனிக்கு தேர்ந்தவனே வண்டனுக்கு நேரிக்கோ மாங்கனிக்கும் தேர்ந்தவனே வண்டனுக்கு நேரிக்கும் பூங்கனியைக் கொண்டு மனம் பூரித்தனையா முருகா 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 நாம் கணிந்தே அக்கனையை கனவே பொய்யாமல் பொய்மனைக்குள் முருகா. இதுவே கனியின் பெருமை. நாகரிக்கும் தென்கடலை வந்தனுக்கு மேல நிற்கும்னா அப்ப கீழே படுக்குமா? நிற்கும்னா கீழே படுக்குமானே இல்லை. மேல் இனிக்கும் அப்ப கீழே கீழே சுவையா இருக்கு. அப்ப கீழே கத்துக்குமா? இருந்தாலும் இருந்தாலும் கனியின் சாக்கெட் வாய மூடி பேசிக்கிட்டு இருந்தாலும் அண்ணே
யூடியூப்ல ஏதாவது இருந்தீங்கன்னா அதை எடிட்டிங் பண்ணி பண்ணுங்க. ஏதாவது சமயத்தில் தலைமுறை ஏதாவது ஆட்சியில் வந்து இருந்தாலும் கலியின் ஸ்லாக்கத்தை கேட்க வேண்டும்வா? அதனால ஸ்லாக்கியம் என்ன முன்னையே சுவைத்தேன். 2 புறங்களால் சுவைத்தேன். கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். சரி. அந்த 3க்கும் ஒரு சுவை இருக்கும். முக்கணில சிறந்த கணிதரி மாம்பழத்தை விட, பலாப்பழத்தை விட, வாழைக்கனியை விட, வாழைப்பழத்தை விட இதில் உள்ள முடியல. ரொம்ப சிறந்த கணிதம். அந்த அப்படியே போங்க. இப்படிதான் இருக்குது, பிரிஞ்சு போகல. இருந்தாலும் கணியின் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நீங்க கணின்னு வந்தாலே நீங்க சொன்ன மாதிரி கலக்கம் தான். அதெல்லாம் விசாரணை பண்ணாம நான் போக மாட்டேன். என்ன புறங்கள் இருக்கிற கோவண துணியும் பரிபோக நான் விட மாட்டேன். அதனால பிடிக்கலாம். நீங்க உட்கார்ந்துட்டே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவு திட்டத்தை கணி. ஏன்னா அதோட பணமாக நினைக்கிறோம்னா நம்ம கைகளுக்கு தொண்டியாக உள்ளது. இருந்தாலும் அதுக்கு கொம்பு இருக்கு. கொம்பு இருக்கு. 2 கொம்பை பிடிச்சி கனியாக எட்டான தங்கள் கைகளுக்கு தொன்மையான கொம்புகள் உண்டு, குளிர்ந்த முகங்கள் உண்டு, குற்றமற்ற விழிகள், கொள்கைகள், இப்படி உள்ள அடையாளங்களை பார்த்தா இது உங்களுக்கு கனி மாதிரி தெரியுதா? கனிமா தெரியவில்லையே. எப்படி தெரியுது? கண்ணியை பார்த்தீங்களா? இளையவள் பெண் வெள்ளி. வெள்ளியை பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னா? ஆரோக்கியமா இருக்கா? சரி. உங்களோட பெருமையை எடுத்து சொல்ல போனேன். சரி. அவன் கிடக்கிற பண்டாரம் நீ கூட்டி கொடுக்குற வேண்டாம். இப்படியா சொன்னா? ஆமா. கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால சம்மதம் வாங்கிட்டு வந்தீங்க கல்யாணத்துக்கு? ஆமா. சபதம் போட்டு வந்திருக்கேன். என்ன சம்மதம்? ஆரம்பம் உதிப்பதற்குள் ஒரு கல்யாணம் கொடுக்குறாரு. நீங்க உடனே அப்படி வேட உருவம் தாண்டி அவரை சந்தித்து சரி புத்திமதிகளை சொல்லி
அஞ்ஞான திரையை பிடித்து மெய்யான ஒளியை காட்டி கனிமனம் வந்து காட்டி தர வேண்டும். நீங்கள் கூறுவது போலவே இந்த கருமாவின் ஒரு வேடுவனாக சென்று அண்ணனிடம் ஒரு மான்குட்டியை தெரிச்சது போல் வளர்க்கவேந்து அவளை திருமணம் புரிந்து நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா? நிச்சயமாக. எப்படி வருவீங்க? பக்கத்துல வந்து வாகனம் முன்னாடியே போய் வாய்ப்பு இல்லை. ஆமா, காவலுக்கு. அதனால கையில வரும்போது பூமாலையோடு முருகன் தமிழ் பாமாலை பாடுகிறேன். கையில 2 பூமாலையோடு தமிழ் பாமாலை பாடுகிற உங்களுக்கு இந்த உலகம் உங்களுடைய புகழாக கிடைக்கும். 2 வழிகளில் மங்களம். வாருங்கள், வேகமாக விரைந்து ஒரு விளையாட்டுகளை காட்டுங்கள். இல்லென்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நின்றது போல் செங்கமிட்டே மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் மொழியா ஐயமில் நிலையில் படரசம் வருமா பதினெட்டு மலை பொழிவா இவர் செங்கமிட்டே மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் மொழியா ஐயமில் நிலையில் செங்கமிட்டே மொழியா இலாவின சிரிக்கும் மலர் கொடியா மேகத்தை கூந்தலில் மறைத்தவளோ மீன்கள் நகையா கணித்தவளோ மேகத்தை கூந்தலில் மறைத்தவளோ மீன்கள் நகையாக நின்றவளோ உலகத்திலே இந்த உலகை இந்த உலகை செய்தது மோகினியோ செந்தமிழ்த்தே மொழியா இலாவென சிரித்து மலர் கொடியா கண்கள் நீளம் வடித்தவளோ அதை கடலில் கொண்டே கரைத்தவளோ கண்கள் நீளம் வடித்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழியா படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழியா படைத்தவளோ இவள் செந்தமிட்டே மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் கொடியா எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
சிரித்தாலும் முல்லை விரித்தாலும் முத்து சிரித்தாலும் முல்லை விரித்தாலும் முருகன் சிரிப்பாடும் பாட்டு முத்தமிழக பாடுமா என் பாட்டு முத்தமிழக பாடுமா இந்த பண்ற உள்ள என்ன கொடுங்கக்கா மாடக்காதல எல்லாம் அப்படி தூங்குறீங்க படுக்கால என்ன கொடுங்க புதுப்பாட்டு நீராரம் கடலுடுக்க
கூட்டமா கிளம்பி போறீங்களே நாளை கூட போகுது. இல்ல ஒண்ணு போடாம சொல்ல அதுவும் கிளம்பி இருந்தாலும் இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும். வந்தார காலத்து வயக்காம அவங்க சாமி என்ன ஆச்சு? வந்தாரை வாழவற்ற வையகமாக தலைமையிலே தமிழ் தாய்ப்பட்ட சுங்க தமிழ்வாழ் புண்ணிய பூமியிலே தெய்வீகமாக விளக்கும் திருச்சபையில் வேடிவன் என்ற கதாபாத்திரத்தை தாங்கி வைக்கும் இந்த சின்ன நடிகரின் சிறந்தார்ந்த வழக்கங்கள். இந்த நாடகத்தில் நாதனடியாக இதுக்கு ஏற்பாடு செய்த நாடகத்தின் அமைப்பாளர் அனுபவமா திரைப்பட நடிகர் KR ரவி அவர்களுக்கும் மற்றும் எங்களை எல்லாம் வழிகாட்டி இன்னைக்கு வந்திருக்காருன்னா எடுத்து வந்திருக்கிறார், எல்லாரையும் கவனிக்கிறதாக வந்திருக்கிறார். வழிகாட்டி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி இங்கு அழைத்து வந்திருக்கும் எங்களது மன்னார்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய நாதனடிகருமாகிய மற்றும் மாமா அன்பு மாமா ஜோதி மலாலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே சிறப்போடும் சிறமமைத்து நடத்திக் கொண்டிருக்கும் விழா குழுவினர் அவர்களுக்கும் மற்றும் கிராம பஞ்சாயத்தாளர்களுக்கும் மற்றும் இளைய நட்பணி நடத்தாளர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு ஒளிபெருக்கி நிலையத்தாளர்களுக்கும் மற்றும் அதில் பணிபுரியும் அன்பு அன்னார்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் மன்னார்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சான மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் எல்லாத்தையும் விட இங்க வந்திருக்கோம்னா எல்லாரும் வந்ததுக்கு ஒரு காரணம் யாரு? காலேஜ் தான் லீவ் போட்டது தானே. இருந்தாலும் நம்ம இங்க வந்திருக்கோம்ல இங்க வந்ததுக்கு யார் காரணம்? சொன்னாரு நம்ம ரமேஷ் மாமா. அவர் மட்டும் இல்லைன்னா இங்க வந்திருக்கவே முடியாது. முதலாவதுலேருந்து நம்ம ஆட்டு வந்தார். எங்க வாகன வர்த்திக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்க மாமா ரமேஷருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்படை தொகுகிறேன். நன்றி, வணக்கம் போல. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வெப்பிலைக்காரி ஓங்காரியே வெப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகவென்றும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வெப்பிலைக்காரி ஓங்காரியே வெப்பிலைக்காரி
இக்கிராம மக்கள் அனைவரும் 14 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வாக எல்லாம் இறைவனை வேண்டி ஏன்னா இவங்க நல்லா பார்த்து நல்லா இருக்க முடியும். அதனால தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணரத்து குலகுமலை கனிவரித்து கனிவாகி தலைக்காமையும் தாரிடம் உருவாகி வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சியிடும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வனத்தெங்கள் தாளாட்ட கண்ணம் பாடி அலைகடந்து காவிரி பேர் பெற்று அகந்த காவிரியாய் பின்னடந்து கல்லணகில் பெருநிலத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து என் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் பேரெருத்தி சீர்பெருக்கி கல்லும் கனியாவும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளைகளாலும் பேச வந்த கண்மணியே மகளே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லாகி இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாகி இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இங்கு நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே இங்கு நல்லவங்க எல்லோரும்
இருந்தாலும் காலத்தாமம் காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு இங்கேதான் பள்ளியாகப்பட்டவள் மாதம் பாடி தலைவரை தானம் பாடி இருக்கிறார் நாதமாமன் சொன்னார். என்ன சத்தம்? என்ன சொல்? ஆளலும் சோ ஆளலும் சோ ஆளலும் சோ. என்ன அழகான சாரியம், என்ன ஒரு அருமையான சாரியம். இவ்வளவு சாரியமே இவ்வளவு அழகாக என்றால் இவ்வளவு சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் என்னவரை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் எப்படி என்றால் அனுராக கோரக்கிழமை செய்தார். அது போடி பகப்போ திட்டிக்கும் பங்குரவே இவளல்லவாகிறையரானே இவளல்லவாகிறையரானே இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளவே இவளல்லவாகிறையரானே இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளவே இவளல்லவாகிறையரானே கரங்கள் அனைத்து வேலை தனக்குது உள்ளம் அறக்கரணாகும். கரங்கள் அனைத்து வேலை தனக்குது உள்ளம் அறக்கரணாகும். இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ளவே இவளல்லவாகிறையரானே நல்லது. பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்பம், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்பம். மதுவை சுமப்பவர்களுக்கு மதுவை சுமப்பவர்களுக்கு அந்த மதுவின் தான் இன்பம். இன்பமா தான் இருக்கு. என்ன பண்றது? மதுவை சுமப்பவர்களுக்கு அந்த மதுவின் தான் இன்பம். மங்கையை கண்டு சிறுப்பவர்களுக்கு அந்த மங்கையின் தான் இன்பம். பொன்பொருளுக்கு ஆசைப்பவர்களுக்கு அந்த பொன்பொருள் தான் இன்பம். இப்படி மனிதன் இன்பத்தை தேடித்து அறிந்து கொடுக்கிறார். இன்பம் எங்க இருக்கிறது? இன்பம் எங்க இருக்கிறது? தான் இருக்கிறது. இது மட்டும் மனிதன் தெரிந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் மனிதன் இன்பமாகவே வாழலாம். அதனால இன்பம் எங்கே
எப்பொழுது என்னை கூட்டி செல்வார்? என்னவன் எப்பொழுது வருவார்? எப்பொழுது என்னை கூட்டி செல்வார் என்று என்னை நினைத்து கொண்டு விளை எப்படிங்க? என்னவன் எப்பொழுது வருவார்? எப்பொழுது என்னை கூட்டி செல்வார்? எப்பொழுது செய்வார்? எப்பொழுது செய்வார் அப்படின்னு திருமணம் செய்வார் அப்படின்னு என்னையே நினைச்சு ஏங்கிட்ட திருமணம் செய்வார். எப்பொழுது வருவாரு? எப்பதான் வருவாருன்னு நினைச்சிட்டு எப்பதான் அப்படின்னு என்னையே நினைச்சு பாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதனால குயிலே இளமான் குயிலே முந்தன் கூட்டிலிருந்து சிறக விரித்து பாடு பாட்டு அதைத்தான் கேட்டு மெல்ல திரும்பும் எனது தாயின் பழைய நினைவு